நம்முடைய சைவ சமய மரபில் பெரும் மகிமை பெற்ற புனித பாடல் தொகுப்பே திருவெம்பாவை. இனிமையான மார்கழி காலையில் மனதை இறைபக்தியில் ஆழ்த்தி சிவபெருமானின் அருளை பெறும் பாதையை உணர்த்தும் தெய்வீக கீதம் இது. மனதின் மாசுக்களை அகற்றி ஆன்மாவை தூய்மையாக்கி சிவபெருமானின் திருவருளை நாடும் அழகிய வழிபாடாக தமிழர்களின் இல்லங்களில் கோவில்களில் தலைமுறை தலைமுறையாக ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கும் ஒரு புனித பாரம்பரியம்தான் திருவெம்பாவை. எழுந்தருளும் சிவனின் கருணை பக்தியின் நெகிழ்ச்சி இப்போது அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாய் திருவெம்பாவை பாடல் சிறப்பாக ஒலிக்க இருக்கின்றது. பக்தியுடன் மனதை ஒன்றாக சேர்த்து இந்த தெய்வீக இசையை நாமும் கேட்டு வரலாம். கயிற் பிள்ளை உனக்கே, உன் கயிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தார். உன் கயிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தார். எங்கள் பெருமான் உனக்கொன்று உரை போங்கே, என் குங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரக. எங்கள் பெருமான் உனக்கொன்று உரை போங்கே, என் குங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரக. என் கையென கல்லாதெப்படியும் செய்யக. கங்குல் பகல் எங்கண் மற்றொன்று காணக. என் கை போன கல்லாதெப்படியும் செய்யக. கங்குல் பகல் எங்கண் மற்றொன்று காணக. இங்கே பரிசே எமக்கெங்கோள் நல்குதியே. இங்கி பரிசே எமக்கெங்கோள் நல்குதியே. எங்கிழிலன் ஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய். எங்கிழிலன் ஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய். மனதை அமைதியாக்கி சிவபெருமானின் திருவருளை நாடும் வழியை அழகிய கவித்துவத்தில் கூறி செல்லும் மாணிக்க வாசகர் அருளிய இந்த பாசுரங்கள். இப்போது அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக திருவெம்பாவை விளக்க உரையானது ஆன்மீக சொற்பொழிவாளர்களால் நிகழ்த்தப்பட இருக்கின்றது. வாருங்கள், திருவெம்பாவையின் தத்துவ பொருள், அதன் ஆன்மீக ஆழம், சிவபெருமானின் அருள் நெறி இவற்றை நமக்கு தெளிவாகவும் மனதை நெகிழ செய்யும் விதமாகவும் எடுத்துரைக்கப்படுவதை பக்தி கவனத்துடன் மனதின் அமைதியுடன் கேட்டு வரலாம். மாட்சிமை மிக்க மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தார்க்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை இந்த இனிய நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மணிவாசக பெருமான் திருவாயுமலர்ந்தருடைய இருக்கிற அற்புதமான திருவெம்பாவை என்று சொல்லுகிற இந்த ஞான பெரும் பனுவலிலே
இன்றைய நாள் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிற பாடல் 19வது பாடல். உங்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம்கள் எம் கொங்கை நின் அன்பரல்லார்தோள் சேரற்க எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்ற ஒன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் என்பது இந்த பாடல். நம்ம வாழ்க்கையிலே நிறைய பழமொழிகளெல்லாம் நாம் கையாளுவது என்பது ஒரு மரபு. இந்த பாடலில் ஒரு அழகான தொடர், உங்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்கிற ஒரு தொடர். அவ்வாறே எங்கு எழில் என் ஞாயிறு என்று வருகிற மற்றும் ஒரு தொடர். சூரியன் எங்கே உதிச்சா எனக்கு என்ன கிழக்க உதிச்சான்னா மேற்க என்ன உதிச்சா அப்படிங்கிற மாதிரி பேச்சு வழக்கிலேயே இந்த தொடர்களை கையாளுவது என்பது ஒரு மரபாக இருக்கிறது. அதனால் எங்கு எழில் என் ஞாயிறு, ஞாயிறுனா சூரியன். அதே மாதிரி மேலே கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலம், ரொம்ப அழகான ஒரு தொடர் சொல்லாட்சி இந்த பகுதியிலே வருகிற பாடலிலே வருகிற இந்த தொடர்கள், அதில் வர்ற சொற்கள். அந்த வகையில் ஒரு தாய், அந்த தாயினுடைய கருணை பிள்ளைகளிடத்தில் எப்படி இருக்கும், பிள்ளை தாயோடு எப்படி அந்த நெருக்கம், அந்த அன்பு எப்படி பிரதிபலிக்கும் என்கிற கருத்தெல்லாம் நாம் அறிவோம். ஏன்னா இன்றாளோடு எண்ண கடவுளும் இல். அதனால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதனால் எல்லா வகையிலேயும் தாய், அதாவது ரொம்ப வழிபாட்டிற்கு உரியவள், போற்றி மகிழ்ந்து பரவுவதற்குரிய அந்த அருள்நலம் சான்ற அன்னையினுடைய சிறப்பு சொல்லி முடியாது. அந்த வகையில் இறைவனையே தாயேயாகி வளர்த்தனை போற்றி என்பார் நம்முடைய மணிவாசக பெருமான். அதனால் ஒரு தாயினுடைய கை அரவணைப்பிலே இருக்கிற குழந்தைக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு அமையுமோ அந்த அமைப்பு, அந்த பாதுகாப்பு, அதுபோல் அடியார்கள் இறைவனுடைய அரவணைப்பிலே, அவனுடைய கருணையிலே, அவனுடைய அற்புதமான அந்த அரவணைப்பு இருக்கிறது, அது தாயினும் மேலானது. அதனால் தாயினும் நல்ல தலைவரென்றடியார் தம்மடி போற்றி சிப்பார்கள் என்பார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். பெருமானே அதாவது அவனுக்கு தாயும் ஆனவன்னு ஒரு பேருண்டு. அப்படி பார்க்கிற பொழுது கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல், பழமையான சொல், புதுக்கும் எம் அச்சத்தால், அதாவது அந்த கருத்தை உள் ஈடாக வைத்து கொண்டு சிந்திக்கின்ற பொழுது, பெருமானே உன்னிடத்திலே நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம், உன்னை எப்பொழுதும் மறவாது, எப்படி காரைக்கால் அம்மையார் பிரார்த்திக்கின்ற பொழுது இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியன்கள் இருக்க என்றார் எப்படி பிரார்த்தனை செய்தார்களோ அதுபோல உன்னை நாங்கள் எப்பொழுதும் மறவாதிருக்க வேண்டும், உன்னை போற்றி பரவுகிற. அதோடு எங்களுக்கு ஒரு சிறு விண்ணப்பம் இருக்கிறது. இந்த உலகியல் வாழ்விலே, இந்த பிரபஞ்சத்திலே உலகியல் வாழ்வு, இக வாழ்வு என்று சொல்லுகிறோம். இக பர சௌபாகியம் இரண்டும் தேவை. அதனால் பர சௌபாகியம் உன்னால் அமையும். அந்த இக வாழ்க்கையிலே அமைகிற இல்லற தர்மத்திலே எங்களுக்கு வாய்க்கின்ற நாயகன், அதாவது கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய திருவடி மறவாதவராக, உமக்கு அன்புடையவராக, அடியார்களாக இருக்க வேண்டும். அதாவது அடியார்களுக்கு உரிய இலக்கணங்களெல்லாம் நம்ம கடந்த பாடல்களிலே பார்த்திருக்கிறோம். அத்தகைய பண்பு நலங்களெல்லாம், அதாவது பண்டை வினை கொண்டுழன்று வெந்து விழுகின்றல் கண்டு உன் பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை அன்பர். அப்படிப்பட்ட பண்புடைய சிந்தை அன்பர்களாக இருக்கிற அடியார்கள் தான் கணவனாக வர வேண்டும். அதனால் அப்படிப்பட்டவர்களுடைய மார்போடு தான் எங்களுடைய மார்பு அணைதல் வேண்டும். அதனால் எங் கை, அதாவது எம் கொங்கை நின் அன்பர் அல்லார்தோள் சேரற்க என்று சொன்ன அந்த மகளிர் கூட்டம் இப்பொழுது இந்த கைகளெல்லாம் இருக்கின்றனவே, கருவிகரணங்களாக நாம் பார்க்கிற உறுப்புகளெல்லாம் எப்படின்னா உனக்கு பணி செய்ய வேண்டும். நம்முடைய குருஞான சம்பந்த பெருமான் உனக்கு பணி செய்து உண்டனையே நினைக்கும் வரம் எனக்கு நீதா என்பாரே, அதுபோல எம் கை, இந்த கரங்களெல்லாம் இருக்கின்றனவே உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்கு. உன்னுடைய திருக்கோயில்களை
நந்தவனத்திலே இருக்கிற நறுமண மலர்களையெல்லாம் கொய்து உமக்கு தொடுத்த மலரோடு தூபமும் சாந்தும் கொண்டு அடுத்து வணங்குகிற அந்த அற்புதமான தொடர்களுக்கு ஏற்ப எங்களுடைய பணிகள் அமைய வேண்டும். அதான் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றபடி இங்கே எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க, வேறு பணிகளை செய்ய வேண்டாம். அது மட்டுமல்ல, கங்குல் பகல் இரவு பகல் அல்லும் பகலுமாய் நின்றார்தாமே, அந்தியும் சந்தியும் ஆனார்தாமே என்பாரே அப்பமூர்த்திகள். அதுபோல அந்தி சந்தி எந்த நேரத்திலும் கங்குல் பகல் எல்லா நேரத்திலுமே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்னா, அதாவது எங்களுடைய விழிமலர்கள் இருக்கிறதே கண்கள் மற்ற ஒன்றும் காணற்க, உன்னையே பார்க்க வேண்டும். அதாவது அழகா திருவிசைப்பாவிலே இந்த கண்கள் என்னன்னா, பெருமானுடைய விமானம், கருவறைக்கு மேலே இருப்பது விமானம், முகப்பிலே இருப்பது கோபுரம், ராஜகோபுரம்னு சொல்லுவோம். அந்த விமானத்திலே இருக்கிற கலசங்களையே நோக்கும் எம்முடைய கண்கள் என்று பாடுவார்கள். அதுபோல அவனுடைய திருமேனியையே கண்களார் கண்டு ஆனந்திப்பது. அதனால் கங்குல் பகல் எம் கண் மற்ற ஒன்றும் காணற்க, இந்த பாக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வாய்ப்பு, இந்த பேரு, இந்த கிடைத்தற்கரிய இந்த பெரும்பேறு எங்களுக்கு கிடைத்த பின்னால் இந்த உலகத்தில் நாங்கள் பெறுவதற்கு வேறு என்ன இருக்கிறது? ஆயினாலே உயர்ந்த மார்கழி நோன்பு நோக்கிற இந்த புண்ணிய காலங்களிலே பெருமானே உம்முடைய திருவடியை நாங்கள் நினைந்து போற்றுதல் வேண்டும். அதே போல உலகியல் வாழ்வுக்கு நல்ல கணவன், அதாவது நல்ல சிவனடியாராக நல்ல பண்புடையவர்களாக அமைய எங்களுடைய இந்த வேண்டுதல் அமைகிறது என்கிற நிலையிலே தான் இந்த அற்புதமான பாடலிலே நம்முடைய மணிவாசக பெருமான் மகளிருடைய குறிப்பாக வைத்து காட்டுகிற பாங்கினை பார்க்கிறோம். மீண்டும் இந்த பாடலை நாம் சிந்திக்கலாம். உங்கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான். அதாவது என்ன அழகான தொடர் பாருங்க, எங்கள் பெருமான் உமக்கு ஒன்று உரைப்போம்கள். சுவாமி, நீ உன்னுடைய திருச்செவிகளை எங்களுடைய வேண்டுதலுக்காக உங்கள் செவி சாய்த்து அருள வேண்டும். பல திருக்கோயில்களில் பார்த்தோம்னா சுவாமி அப்படி செவி சாய்த்து கேட்பதாக வருகிற அதாவது காஞ்சி மாநகரத்தில் உற்று கேட்ட முத்தீஸ்வரர் என்று ஒரு ஆலயம் இருக்கிறது. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருப்பதிகம் பாடுகிற பொழுது சிவபெருமான் அப்படி காது கொடுத்து அதாவது மகிழ்ந்து கேட்டாருங்கிறதுனாலேயே ஒரு தனி சிவாலயத்திற்கு பெயரே உற்று கேட்ட முத்தீஸ்வரர்னு பேர். அது மாதிரி விநாயக பெருமான் செவிசாய்த்து அந்த அடியார்களுடைய கோரிக்கைகளை கேட்கிறாருங்கிறதுக்காகவே செவிசாய்த்த பிள்ளையார் என்று உண்டு. அதனால் பெருமானே இங்கே அழகாக சொல்லுகிறார் பார்த்தீங்களா, என்ன அழகா, அதாவது எங்கள் பெருமான் உமக்கு ஒன்று உரைப்போம் கேள். அதனால் உன்னுடைய திருச்செவிகள் எங்களுடைய அந்த விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு அருள்பாரிக்க வேண்டும் என்கிற ஒரு குறிப்பு இந்த பாடலில் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. ஆகையினால் இவ்வளவு பெருமை பொருந்திய சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி நோன்பிலே நாங்கள் நீராடி உம்மை போற்றி பரவுகிறோம் பெருமானே என்று வருவதாக இந்த பாடல். மார்கழி மாதத்தின் ஆன்மீக தெளிவை நம் உள்ளங்களில் பாய செய்து அமைதி, ஒழுக்கம், ஒளி ஆகியவற்றின் சாரத்தை நமக்குள் விதைக்கும் ஒரு அழகிய ஆன்மீக பயணமாக இன்றைய அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சி அமைந்தது என எண்ணுகின்றோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த பாசுரங்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.